Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பென் டிரைவ், மெமரி கார்டு, ஹார்ட் டிஸ்க் இங்கேருந்துலாம் நம்ம டெலீட் பண்ணப்பட்ட ஃபைல்ஸை எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாம் புரியுது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமாக இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய பென் ட்ரைவை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கவனிங்க, இந்த பென் ட்ரைவுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 4 முக்கியமான டாக்குமெண்ட் இருக்குது. ரொம்பவே முக்கியமான டாக்குமெண்ட். பட் இந்த டாக்குமெண்ட்டை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எரேஸ் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க, உங்கள் சிஸ்டமில் இருக்கக்கூடிய லோக்கல் டிஸ்க்லேருந்து நீங்கள் டெலீட் பண்ணுறதுக்கும் எக்ஸ்டர்னல் ட்ரைவ்லேருந்து நீங்கள் டெலீட் பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. உங்கள் சிஸ்டமில் உள்ள லோக்கல் டிஸ்க்லேருந்து நீங்கள் எதையாவது டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக எங்கே போகும் அப்படின்னா ரீசைக்கிள் பின்னுக்கு போகும். ஸோ அங்கேருந்து நீங்கள் எப்போ வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் பென் ட்ரைவ், மெமரி கார்டு இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்லேருந்து நீங்கள் எதையாவது டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ரீசைக்கிள் பின்னுக்கு போகாது. உதாரணத்துக்கு இப்போ இதை டெலீட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துரும். என்ன அப்படின்னா, ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு பெர்மனெண்ட்லி டெலீட் திஸ் 4 items. ஸோ நீங்கள் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்லேருந்து டெலீட் பண்ணும்போது பெர்மனெண்ட்டாக தான் அது என்ன ஆகும் அப்படின்னா எரேஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எஸ் கொடுத்து நான் என்ன பண்ணிடுறேன், டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த பென் ட்ரைவில் எதுவுமே இல்லை, டோட்டலாக எம்டியாக இருக்குது. ஓகே, ஸோ நல்லா கவனிங்க, டெலீட் பண்ண ஃபைல்ஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான் ரெக்குவா. ஸோ ரெக்குவா சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி சர்ச்சில் போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரெக்குவா அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. ஸோ என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னாலே ரெக்குவா சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் அங்கே உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லிங்க்கை கொடுக்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன்லேயும் உண்டு அண்ட் பெய்ட் வெர்ஷன்லேயும் உண்டு. பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃப்ரீ வெர்ஷனே யூஸ் பண்ணலாம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஃப்ரீ வெர்ஷன்லேயே உங்களுக்கு என்ன கொடுத்துட்றாங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு ஃபைல் ரெக்கவரி கொடுத்துட்றாங்க. ஸோ மற்ற பெய்ட் வெர்ஷன்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஃப்ரீ டவுன்லோடை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபைனலாக டவுன்லோட் பண்ணுற பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ டவுன்லோடை கிளிக் பண்ணி சாஃப்ட்வேரை நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். கவனித்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனோட சைஸும் அவ்வளோ பெருசு இல்லை, 7.3 MB தான். ஸோ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், இன்ஸ்டால் கொடுத்தாலே போதும், நார்மலாக இன்ஸ்டாலேஷன் ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ரன் ரெக்குவா கொடுத்து நீங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை அப்படின்னா டேரெக்டாக உங்கள் டெஸ்க்டாப்புக்கு வந்தீங்க அப்படின்னாலும் அங்கே உங்களுக்கு ரெக்குவா அப்படிங்கிற அப்ளிகேஷனோட ஷார்ட்கட் இருக்கும். அதை 2 கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த விசார்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். ஸோ நம்ம என்ன டைப் ஆஃப் ஃபைலை ரெக்கவர் பண்ண போகிறோமோ அந்த குறிப்பிட்ட டைப்பை நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம பிக்சர்ஸ் மட்டும்தான் ரெக்கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா பிக்சர்ஸ், இல்லை மியூசிக்னா மியூசிக், இல்லை நான் ரெக்கவர் பண்ண போகிறதுல வந்து பிக்சரு, மியூசிக், வீடியோ எல்லாமே கலந்து தான் நான் ரெக்கவர் பண்ணுவேன் அப்படின்னா ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். பட் இப்போதைக்கு நாம் குறிப்பாக டாக்குமெண்ட்டை மட்டும்தான் ரெக்கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நான் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத மட்டும் குறிப்பாக செலக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடுறோம். ஸோ இந்த ஸ்டெப் ரொம்பவே முக்கியம். அதாவது நாம் ரெக்கவர் பண்ண போகிற ஃபைலோட லொக்கேஷன் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ கொடுத்தாகணும். நல்லா கவனிங்க, நீங்கள் ரெக்கவர் பண்ண போகிற ஃபைலோட லொக்கேஷன் உங்களுக்கு தெரியவே இல்லை, எந்த ட்ரைவ்னு எனக்கு தெரில அப்படிங்கிற பட்சத்தில் ஐ எம் நாட் ஷுவர் அப்படின்னு நீங்கள் கொடுத்துடலாம். இல்லை கரெக்டாக எனக்கு இந்த இடத்துல தான் இருக்குன்னு தெரியும் அப்படின்னா அப்போ அந்த ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனை நீங்கள் என்ன பண்ணலாம், மார்க் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன், இன் அ ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு கரெக்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா பென் ட்ரைவ் வந்து ஜார்ஜ் 8 அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஜி ட்ரைவை நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்றேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த ட்ரைவுன்னு தெரியல அப்படின்னா ஐ எம் நாட் ஷுவர் அப்படின்னு கொடுத்துருங்க. ஆனால் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ரெக்கவர் பண்ணுறதுக்கு அந்த ஸ்கேன் பண்ணுறது ரொம்ப டைம் எடுக்கும். ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் எதுன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணுறது ரொம்பவே அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ ஒன்ஸ் லொக்கேஷன் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டீங்க அப்படின்னா ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் கொடுத்து ஸ்கேனிங் ஆரம்பிச்சிடலாம். ஆனால் ஸ்டார்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா எனேபிள் டீப் ஸ்கேன். ஸோ இந்த டீப் ஸ்கேனை நம்ம எப்போ எனேபிள் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம பண்ண போகிற நார்மல் ஸ்கேன் மூலியமாக நம்மளோட ஃபைலை ரெக்கவர் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த வாட்டி ஸ்கேன் பண்ணும்போது இந்த டீப் ஸ்கேனை நம்ம என்ன பண்ணலாம், எனேபிள் பண்ணலாம். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் டீப் ஸ்கேனை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ அந்த ஸ்கேனிங் முடிகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும்.
ஸோ நார்மல் ஸ்கேன் முதல்ல பண்ணி பாருங்கள். அதில் உங்கள் ஃபைல் ரெக்கவர் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த டீப் ஸ்கேனை நெக்ஸ்ட் டைம் நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸ்டார்ட் கொடுத்த உடனே கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வேகமாகவே நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி கொண்டு வந்துருச்சு. ஆனால் இந்த ஸ்கேனிங் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கு ரீசன் நாம் டாக்குமெண்ட்ஸை மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்ததுனால இந்த ஸ்கேனிங் ரொம்பவே சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. ஒருவேளை நம்ம மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ஃபைலை நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்போ ஸ்கேனிங் மேபி ரொம்ப டைம் எடுத்துருக்கலாம். ஓகே, ஆனால் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கேட்டது நாம் டெலீட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 4 டாக்குமெண்ட் தான். ஆனால் இங்கே கூட ஒரு பிடிஎஃப்பும் சேர்ந்து வந்திருக்கு. ஸோ கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் நேம் என்ன அண்ட் ஃபைலோட லொக்கேஷன் என்ன, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எப்போ மாடிஃபை பண்ணப்பட்டது அண்ட் ஃபைலோட சைஸ் என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைலோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ எக்ஸலண்ட் அண்ட் கடைசியாக உள்ள அந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா புவர். ஓகே, ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா நோ ஓவர் ரிட்டன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா திஸ் ஃபைல் இஸ் ஓவர் ரிட்டன் வித். ஓகே, ரைட். ஸோ ஆக்சுவலாக நம்மளோட 4 முக்கியமான டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா எந்த விதமான டேமேஜும் ஆகலை. ஸோ எனக்கு இந்த ஆலிஸ் டூஸ் அப்படிங்கிற பிடிஎஃப் தேவையில்லை. ஸோ அதனால் இப்போ நம்ம செலக்ட் பண்ண இந்த குறிப்பிட்ட ஃபைல்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரெக்கவர்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு இந்த ரெக்கவரி பண்ண கண்டென்ட்டை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது அது கேட்கும். நான் இப்போதைக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுறேன், டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் இல்லைனா பேசாமல் டெஸ்க்டாப்பில் என்ன பண்ணிடலாம், சேவ் பண்ணிடலாம். ஓகே, ரைட். ஸோ நாம் ஆக்சுவலாக அப்கிரேட்லாம் பண்ண தேவையில்லை. ஸோ கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 ஓகே 4 விதமான டாக்குமெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 4 டாக்குமெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக டெஸ்க்டாப்பில் ரெக்கவரி ஆகி வந்துருச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நல்லா கவனிங்க. நீங்கள் எப்பயுமே டிஃபால்ட்டாக ரெக்குவா சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா ரெக்குவா விசார்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வரும். உங்களுக்கு ஒரு வேளை இந்த விசார்ட் வேண்டாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேன்சல் கொடுங்க. நீங்கள் கேன்சல் கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு லாக்அப் ஆகிடும். ஸோ இதில் நார்மலாக உங்களுக்கு எந்த ட்ரைவ் இல்லை எந்த குறிப்பிட்ட லொக்கேஷன் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம். ஈவன் நார்மலாக ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு சில அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸும் உண்டு. அதை தாராளமாக நீங்களே ஈஸியாக புரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்கேன் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ சீக்கிரம் ஒரு ஃபைலை நீங்கள் ரெக்கவர் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அந்த ஃபைல் டேமேஜ் ஆகாமல் உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.